ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாச்சு. லாஸ்ட்டாக நம்ம அந்த பீச் ரைடு போனது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணது. அதுக்கு பிறகு எக்ஸ்ப்ளோரிங் ரைடு எதுவுமே பண்ணலை. ஓகே, அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இது எங்களுடைய சர்ச். அப்போ இந்த சர்ச்சுடைய ஓப்பனிங் செரிமனி அப்படின்னா சர்ச்சிப்பு விழா நடந்தது. அப்போ அதனால தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த சர்ச்சு நாங்கள் கட்டிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வழியாக அந்த சர்ச்சை நாங்கள் கட்டி முடித்தோம். அதனால் இப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த கடைசி நேரம் கொஞ்சம் பரபரப்புகள் இருக்குங்க இல்லையா, அந்த பரபரப்பு எல்லாத்துக்காகவும் கொஞ்சம் வெளியில் போய் ரைட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. பரவாயில்ல, இருந்தாலும் 2-3 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டேன். அதனால் ரொம்ப பேர் வந்து எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ எங்கேன்னு கேட்டுறீங்க. இப்போ அதுக்காக தான் இன்னைக்கு போகிறோம். இப்போ நம்ம டீமில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் இனி வர வழியில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது சஜின். சஜின் அங்கே பரவாயில்ல, நேரம் போய் காற்று நிற்காமல் இருக்குது. காற்று நின்று கேப்பில் கடலை உம்மளை சோக்கு கேட்குதா போது. அண்ட் அப்படியே கருங்கல் ரீச் ஆகிட்டோம். அப்படி நம்ம ஃபேவரட் காஃபி ஸ்பாட்டில் வந்தாச்சு. இங்கே நம்ம தலைவர் கிறிஸ்டியன் வந்திருக்காரு, அண்ட் விஜின் அண்ட் சஜின். அப்போது இனி இந்த ஒரு ஹனி லெமன் அடிச்சுட்டு நாங்கள் இனி எங்கே போக போகிறோம் கிறிஸ்டியன், நீ அது தெளிவாக சொல்லு. பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டு இந்த இடத்த எங்களுக்கு சொல்லி வந்தது கிறிஸ்டியன் தான் இன்னைக்குள்ள ரைட். அவர் என்னைக்கும் ரைட் பண்ணிடுறவர் தான், ஆனால் ரூட் அவர் பார்த்துட்டு ரூட்டு மட்டும் தெரியாது. ஆமாம். அப்போது இனி இதை குடிச்சிட்டு போகிற வழியில் பார்ப்போம். ஆக்சுவலாக வெள்ளிமலை அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா மேலே இருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ அழகாக இருக்கும். ப்ளஸ் அந்த போகிற வழியும் செம்மையாக இருக்கும். அப்படின்னு கிறிஸ்டியன் சொன்னால், வழி நல்லா இருக்குமா, வழியே தெரியாதா? ஆக்சுவலாக நாம் இப்போ திங்கள் சந்தையில் இருந்தோம்னா திங்கள் நகர் அதிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். உள்ள ரோடு. ஆக்சுவலாக வெள்ளிமலை அப்படிங்கிறது வந்து வெள்ளிச்சந்தை பக்கம் வரும், வெள்ளிச்சந்தை சரௌண்டிங்கில் பக்கம் வரும். இதுவரை போனதில்லை. இந்த ரூட்டு 1-2 தடவை தான் இந்த ரூட்டே நான் வந்திருக்கேன். மொத்தத்திலே வந்து வெள்ளிமலை மேக்ஸிமம் அது கொஞ்சம் வயல் சரௌண்டிங் ஏரியா. அந்த இடம் தான், அங்கே தான் அந்த ஆளூர், குருந்தங்கோடு இதெல்லாம் இருக்குது. இந்த சரௌண்டிங் ஏரியா தான். நம்ம இப்போ போகும்போது குருந்தங்கோடு லைட்டாக டச் பண்ணி போவோம். ஆனால் அந்த வயல் பார்ப்போமான்னு தெரியலை. கிறிஸ்டியனுக்கும் பெரிய ஐடியா இல்லை, பார்ப்போம். ஆனால் இங்கே ஃபுல்லாகவே நிறைய இந்த தோப்புகள் இருக்கும். அதான் இங்கே முதல்ல இந்த தென்னந்தோப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஆறு கிலோமீட்டர் மண்டைக்காடு, 9 கிலோமீட்டர் கரை கண்டேஸ்வரம் ஆலயம் 2 கிலோமீட்டர். நம்ம போக வேண்டிய வெள்ளிமலை முருகன் கோயில் இனி 1 கிலோமீட்டர். அப்படியே அது அங்கே இருக்குது. நம்ம அந்த தென்னை மரம் எல்லாம் மறைஞ்சு தெரியுது. அந்த டவர் இருக்குது, அந்த இடம் தான். அதுதான் வெள்ளிமலை முருகன் கோயில். அப்படிதானே? இந்த இடம் அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது எங்கள் காலேஜுக்கு நாங்கள் இந்த வழி தான் போவோம். அம்மாண்டி வளையில இருக்குது காலேஜ். அம்மாண்டி வளை இது வழி தான் போகணும். நீ அப்படியே இதுலேருந்து இப்படி கட்டாகி போனால் வெள்ளிமலை முருகன் கோயில் அங்கே தெரியுது. இந்த வியூ எல்லாம் அழகாக இருக்குது. வியூ இந்த ரோடு எல்லாம் நல்லா இருக்குது. ஐயோ, ஒரு கிளைம்பு தொடங்குது. 5 மணி ஆகும் இல்லையா? அங்கே சாய கடை இருக்குமா? இங்கே 1 கிலோமீட்டர்னு சொல்லி வந்தால் ஃபுல் கிளைம்பு. இந்த கிளைம்பு ஏறி வந்தால் ஏதாச்சும் நாங்கள் பக்கத்தில் முருகன் கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இனி அப்படி ஒரு லெமன் சோடா அடிச்சுட்டு மேலே ஏறலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். போகலாமா? ஓகே, அப்படி வெள்ளிமலை முருகன் டெம்பிளில் நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். அவங்க கிறிஸ்டியன் ப்ரோ ஏன்டா ஆங்கிள் தான் காட்டுகிறேன். இவங்க ஏற்கனவே வந்திருக்காங்க இங்கே. செம. இந்த கோவில் வந்த உடனே எல்லாரும் ஒரு காம் ஃபீலுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக குமரி சைக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப் இல்லை. சூரியன் இப்போ இது எப்போ இறங்கும்? 6:30. அப்போ ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்குங்கட்டியா. அந்த கடையில் வந்த உடனே எனக்கு கண்ணு கண்டது அந்த ஐஸ்கிரீம் தான். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆகும். செம்ம வியூ.
கிறிஸ்டியன் சூரியன் எங்கே போகுது? அமெரிக்கா. அமெரிக்கா? ஓ கரெக்டு, கை விடு. அடுத்த வீட்டில் போகுது. கரெக்டா. ஏன்னா இனி அமெரிக்காவில் தானே விழுக்கும். காட்டில் தூக்கிட்டு இருக்கோம். இதுதான் காட்லி. இப்போ அது காட்லியும் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கு. ஆமாம். அப்படி அங்கே இப்போ தான் எழும்புவார். எழும்பி சாயை குடிச்சா ட்ரெஸ் பண்ணி ஆக்சுவலாக காட்லியும் ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள், ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட். வீடியோ வந்த அப்புறம் அவருக்கு அனுப்பிவிடும். கரெக்டு. ஆனால் நல்லா இருக்குது. இது ஒரு ஈவினிங் ரைடு. நம்ம அதிகமாக ஈவினிங் ரைடு வந்ததில்லை அப்படி தானே? ஆமாம், டோட்டலாக ஃபுல்லாகவே மார்னிங் ரைடே வந்து இப்போ ஈவினிங் ரைடு, ஒரு சன்செட்டு, இது அழகாக இருக்குது. ஆனால் என்னன்னா வீட்டுக்கு போகிறது இருட்டில் தப்பி போனால் அது ஒன்று தான் பிக்கப்பாடு. எப்படி தானே கிறிஸ்து? சரி ஓகே, இங்கே முடிஞ்சு இனி அங்கே ஒரு கேன்டீன் இருந்து எத்தனை 10 மணி வீடு இருக்குது. ஆனால் நேரத்தை போனோம். ஆக்சுவலாக உள்ள கேமரா அலோடு இல்லை, அதனால தான் அங்கே உள்ளே போகலை. ஃபிக்ஸிங் போக முடியுமா? இதுவரை நம்ம போகிற ரைட்டில் எல்லாமே வந்து நம்ம ஏதாவது டேமேஜ் வேணும். இந்த வாட்டி நம்ம வீடு போய் சேரல, நீ சும்மா நம்ம சேனலுக்கு ஆஃப் ஆகிட்டு எங்கள் அம்மா போகும்போது சொல்லி விட்டு வண்டியெல்லாம் ஒழுங்காக இருக்கா, போயிட்டு ஒழுங்காக வந்து சேருவியா? அது சேர ஆக்சுவலாக கோபுரில் சின்ன டேமேஜ் வேணால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து லைட்டாக காட்டி. ஆனால் அது யார் மேலே உள்ள தப்பும் இல்லை, விஜின் மேலே உள்ள தப்பு தான். அது எப்படி நடந்துங்கிறது வேணா இதில் போட்டு முடியும். கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாமன்னு ஒரு கோபுரம் வாங்கி கொடுக்குது. இதுவே 4வது மற்றும் மரண உருட்டு. ஆக்சுவலாக நான் வரும்போது தான் கிறிஸ்டர்ன்ட்ட சொன்னேன், இந்த மாதத்தில் தான் உடம்பை குறைக்கணும், அதனால தான் டயட்டில் இருக்கோம் நாங்கள். கிறிஸ்டரின் டயட்டு, சஜனும் டயட்டு தானே. அப்படி இறங்க போகிறோம். இப்போ அங்கே பூஜை தொடங்கியாச்சு, இருட்டியாச்சு. சரி ஓகே, அப்படி நம்ம இறங்கிட்டு இனி அப்படியே மூவ் ஆகணும். மூவ் ஆகி எனக்கு கொஞ்சம் பசிக்குது. அப்போ பசிக்குது, ஒரு சாப்பாடு அடிக்கலான்னு பார்க்கேன். அப்போ சாப்பாடு இன்றைக்கி யார் நமக்கு ஸ்பான்சர்னு சொன்னால் நம்ம விஜின் தான். ஏன்னா விஜின் என்னை கோப்ரோயை உடைச்சதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட். ஓகே, அப்படி நாங்கள் கருங்கல்ல ஒரு சின்ன ஹோட்டலில் வந்தோம். ஆனால் நம்ம பிரின்ஸ் ப்ரோ எங்களை வரவேற்க வந்திருக்காரு. ஹாய், ஒரு ஹாய் போடுங்க ப்ரோ. இது நம்ம இது கூட இல்லைண்ணா பிரின்ஸ் ப்ரோ. ஆமாம் கரெக்ட். எல்லாரும் டயட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரோட்டாய்க்காக வெயிட்டிங். அப்படி சுட புரோட்டா வந்தாச்சு. இனி சாப்பிடலாம். சோகமான விஷயம் என்னன்னா பீஃப் வர்றதுக்குள்ள புரோட்டா அப்படின்னு. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? புளி பசிச்சாலும் புள்ளை திங்காத மாதிரி என்ன ஆனாலும் பிஜின் தோசை சாப்பிடலாம். ஏன்னா வேற வழி இல்லை. ஆனால் உலகத்துலேயே நாங்கள் சைட் டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாக காட்டோம். பீஃபு மட்டும் பீஃபு அவ்வளோ வசதி. அவ்வளோதானே. அடுத்த பீஃபு காலி. புரோட்டா ஆகி வெயிட்டு. அடுத்த ஸ்டெப்பு புரோட்டா வந்தது. இனி கிரேவி இல்லை, கிரேவிக்காக வெயிட்டு. ஆக்சுவலாக நான் டயட்டில் இருக்கேன். அதனால 5 புரோட்டா எடுத்துக்கிட்டேன். அப்படி செம்மையாக ஒரு சாப்பாடு அடித்தாச்சு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல ஒரு சாப்பாடு போகலாம் இல்லையா? புரோட்டா செம்மையாக இருந்தது. ஆனால் என்னன்னா இந்த குமரி சைக்கிள்ஸ் டீமில் வந்தாலே ஒரு சாதாரண ரைடும் ஏதாச்சும் ஒரு லாங் ரைடு எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ வந்து இவருக்கு அப்படி தான் ஃபீல் அவ்வளோ புரிஞ்சு வரும். லாங் ரைடு வந்து ஃபீல் ஆகுதா? இது வீட்டுக்கு போடல லேட் ஆகுது அப்படின்னு. எப்படி ரைடு எப்படி இருந்து இன்னும் இவ்வளோ ரைடு? இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபன். அவ்வளோ வேறு நல்லா இருந்தது. சரி, சன்செட் ஒர்க்கு. ஆமாம், அந்த சன்செட் செமையாக இருந்தது.
அப்போ ஒரு ஈவினிங் ரைடு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வரும். அப்போ இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சைக்கிளிஸ்ட். குமாரி சைக்கிளிஸ்ட். Bye.